அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. என்னதான் காலங்கள் மாறிக்கிட்டே இருந்தாலும் நிறைய இடங்களில் பெண்களோட குமரல் என்ன தெரியுங்களா? என்னோட கணவர் என்னை மதிக்கிறதே கிடையாது, எந்த விஷயத்தையும் என்ன கலந்து ஆலோசிக்கிறதே கிடையாது, எல்லா முடிவுகளும் அவரே எடுத்துக்கிறாரு, என்ன ஒப்பீனியன் எனக்கு இருக்குது, என்னோட கருத்து என்ன, எனக்கு இது தேவையா இல்லையா அப்படின்றது எந்த விஷயங்களும் என்னை ஆலோசிக்கிறதே கிடையாது. வீட்டுக்கு ஒன்று தேவைன்னா அவராக முடிவெடுத்து அவராக வாங்கிட்டு வந்துடுவார். எனக்கு எந்த குறையில்லாமல் வச்சுக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் என்ன வேணும் அப்படின்னு இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே கிடையாது. அவர் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, நான் அது வீட்டில் நான் செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. ஆனால் எனக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்குது, தன்மானம் இருக்குது, சுய மரியாதை இருக்குது. அதை சில நேரங்கள்லையும் இல்லை, பல நேரங்கள்லையும் என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிறதே இல்லை. அப்படி என் கணவர் என்னோட சுயமரியாதையை மதித்து என்னை புரிஞ்சுக்கணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பெண்களோட மனக்குமரலுக்கு இந்த கதை உங்களுக்கு ஒரு பதிலாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை நான் தொடங்குறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரவின்னு ஒரு நபர், அவரோட மனைவி தர்ஷினி. ரவி எப்படின்னா நல்லா படித்து வேலைக்கு போகிற ஒரு நபர். ஆனால் அவரோட மனைவி கொஞ்சம் படிப்பறிவு குறைவு, வேலைக்கு எதுவும் போகல, வீட்டிலையே குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரவி என்ன பண்ணுவாருன்னா, என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாராம். ஆனால் என்ன வேணும்னு கேட்க மாட்டாராம். அதனால் ஒவ்வொரு முறையும் தர்ஷினிக்கு தன்னோட கருத்தை சொல்லணும். ஏங்க இது நல்லா இல்லை இது இப்படி செய்யலாம் அப்படின்னு ஏதாவது தங்கிட்ட கேட்பாரு, நம்ம ஏதாவது ஒரு கருத்து சொல்லலாம் அப்படின்னு காத்திருக்கும்போது அவர் அந்த பொருளோடு வந்து நிற்பாராம். ஆனால் தங்கிட்ட கருத்து கேட்காம வாங்கிட்டு வர்றது அவங்க மனசார அந்த பொருளுக்கு சந்தோஷம் இல்லாமல் தான் இத்தனை நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட வீட்டுக்கு நிறைய உறவினர்கள் எல்லாம் வராங்களாம். வரும்போது என்ன பண்ணுறாரு ரவி, கொஞ்சம் கூட தன்னோட மனைவி அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்றதுனாலும் பரவாயில்ல, வாங்க போங்கன்னு கூட கூப்பிடாம ஒருமையில் ஏ வா ஏ போ, ஏதோ வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரி மாதிரி ஒரு நிலைமையில் தன்னோட மனைவியை ட்ரீட் பண்ணாங்களாம். அது மட்டும் கிடையாது, தன்னோட உறவினர்களும் சரி, தன்னோட குடும்பத்தினரும் சரி, தன்னோட மனைவியை ஏதாவது தவறாகவோ இல்லை மரியாதை குறைவாகவோ பேசினாங்க, கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த வித எதிர்ப்பும் காட்டாமல், அவள் யாரோ, அவளுக்காக நான் ஏன் என்னோட கருத்தை சொல்லணும், அவளை நான் ஏன் காப்பாற்றணும், அவளுக்காக நான் ஏன் பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்கள என்ன பண்ணாலும் இவர் ஒரு வார்த்தை கேட்கவே மாட்டாராம். யார் எது பேசினாலும் கூட சேர்ந்து கிண்டல் அடிப்பாரே தவிர இது வரைக்கும் அவங்களுக்காக ஒரு வார்த்தை பேசிய கிடையாதான். அந்த மன உறுத்தலும் மன கஷ்டமும் பல நேரங்களில் மௌனமாகவும் இருந்திருக்காங்க, நிறைய நேரங்களில் சண்டையும் வந்திருக்கு. எவ்வளோ பெரிய சண்டைகள் வந்தாலும் அவர் ரொம்ப சாதாரணமாக, இவன் என்ன சொல்கிறது, இது ஒரு கழுதை கத்துற மாதிரி, இவளுக்கெல்லாம் நம்ம ஏன் வந்து நம்மளோட எதிர்ப்பை காட்டணும், என்னமோ கத்திட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே எதுவுமே பேசவே மாட்டாராம். ரொம்ப சாதாரணமாக ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போயிடுவாராம். ஒவ்வொரு நாளும் அவங்க சண்டை மனவியாதியாக மாறுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தன்னோட கல்லூரி பேராசிரியை பார்க்குறாராம். பார்க்கும்போது தன்னோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி முடிக்கிறார் தர்ஷினி. உடனே தன்னோட பேராசிரியர் ஒரு 4 விதமான வழிமுறைகளை சொல்லி அனுப்புகிறாரு. இதை நீ சரியாக கடைப்பிடிச்ச அப்படின்னா உன்னோட கணவர்கிட்ட கண்டிப்பாக உனக்கான மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புனாங்களாம். உடனே இவ்வளோ என்ன பண்ணுறா, எப்படியோ அந்த 4 வழிமுறையை நம்ம எப்படியாவது பயன்படுத்தணும், அப்போ தான் தனக்கான உரிமையை நம்ம இங்கே கண்டிப்பாக நிலைநாட்ட முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு வீட்டுக்கு போகிறான். வழக்கம் போல் ஏதாவது வந்து பேசிகிட்டு இருப்பானா. ஆனால் இந்த முறை என்ன பண்ணுறா அந்த தர்ஷினி, அவளை பற்றி பல குறைகள் சொன்னாலும், அவளை பற்றி நிறைய கிண்டல்கள் பண்ணாலும் எந்த எதிர்ப்பும் காட்டாமல், எதையுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக கடந்து போயிடுறாராம். இதை பார்த்த உடனே ரவிக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, இவன் இந்த விஷயத்துக்கு சண்டை போடுவான்னு நினச்சா ரொம்ப சாதாரணமாக அவள் கடந்து போகிறாளே, அதுவும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க தொடங்குறாரு. 2வது, பெண்களுக்கு தற்சார்பு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? செல்ஃப் ரெஃபரன்ஸ், தற்சார்பு, செல்ஃப் ரிலியன்ஸ் அப்படின்னா எந்த பெண்ணும் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட தன்னோட கணவரை நம்பி அவங்கள சார்ந்து இருக்காங்க அப்படின்னா அது
எவ்வளோ பெரிய மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது எல்லா பெண்களும் அனுபவித்த ஒன்று. சின்ன விஷயங்கள் வாங்கணுன்னா கூட தன்னோட கணவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அவங்க என்ன தேவை அப்படின்றத நம்ம சொல்லி அவங்கக்கிட்ட பணம் கேட்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்கள நம்பி இருக்கும்போது தன்னோட சுய கௌரவம் அந்த இடத்துல கண்டிப்பாக தடைப்பட தான் செய்யும். அதனால் என்ன பண்ணணும், தன்னோட சின்ன சின்ன தேவைகளை தானே பூர்த்தி செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கற்று வச்சுக்கணும். கைத்தொழிலோ இல்லை ஏதாவது ஒரு வேலையோ, தங்கிட்ட ₹1 தனக்கான தேவையை நம்மளே அதை பூர்த்தி செஞ்சுக்கிறேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் கம்பல்சரி எல்லா பெண்களுக்கும் இருக்கணும். படிக்காத பெண்களுக்கு 1000 ஒரு தொழில்கள் இருக்குது. எல்லாத்திலுமே பெண்கள் ஆண்களை நம்பி இருந்தால் அவங்களோட சுய கௌரவம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படின்றத முழுமையாக உணர்றா தர்ஷினி. தனக்குன்னு ஏதோ ஒரு தொழிலை ஏற்படுத்திக்கிறான். 3வது விஷயம், அவங்க கணவர் பல விஷயங்கள் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இவ ரொம்ப பொறுமையாக, நீ இப்படி பேசுகிறது எனக்கு பிடிக்கலை, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்களும் நானும் ஒன்றா சந்தோஷமாக குடும்பம் நடத்தி வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி பேசுகிறத தவிர்த்துக்கோங்க. இல்லைனா இன்னும் பல பிரச்சனைகள் ஆரம்பித்து அது வேறு இடத்துல போய் முடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாளாம். இவருக்கு ஒவ்வொரு விஷயமும் அவள் செய்யும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, எதுக்கு எடுத்தாலும் கத்துவா, சண்டை போடுவா, இல்லை ஏதாவது ஒன்று வீட்டில் கலவரம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவ இவ்வளோ சாதாரணமாக கடந்து போகிறாளே, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு நாள் கோவத்தில் இவர் ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போது 4வது விஷயம் எல்லைகளை வகுத்தல். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ தான் கத்தி சண்டை போட்டு கூப்பாடு போட்டு நீங்கள் என்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. நீங்கள் பொறுமையாக அமைதியாக நீங்கள் என்றைக்கு பேசுகிறீங்களோ உங்களுக்கான பதில் அன்னைக்கு உங்களுக்கு வரும். அது வரைக்கும் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டான். இதை கேட்ட உடனே ரவிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போச்சு. என்னடா இவளுக்குள்ளே இவ்வளோ மாற்றமா? ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம நிறைய தவறு பண்ணிட்டோமோ அப்படின்ற குற்ற உணர்ச்சி, அதாவது முதல்ல அவரோட வாழ்க்கையில் தன்னோட மனைவியை தப்பாக நடத்திட்டோமோ அப்படின்ற குற்ற உணர்ச்சி முதல்ல அவருக்கு வருது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, இவர் தன்னோட மனைவி அப்பாற்பட்டதுக்கப்புறம் இவள் ஒரு மனுஷி, இவளுக்கான உரிமைகளும் இவளுக்கான சுதந்திரமும் நமக்கு கொடுக்கல. இவளுக்கான சுயமரியாதை எல்லா பெண்களுக்கும் சரி, மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே சுயமரியாதை உண்டு. அதை நம்ம ரொம்பவுமே அவளை காயப்படுத்தியிருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறாரு ரவி. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தன் வீட்டுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, தனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, தன்னோட மனைவி கிட்ட ஆலோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கும் நிலைமைக்கு வராரு. அந்த மாற்றம் தர்ஷினிக்கிட்ட ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. நம்மளோட கணவர்கிட்ட நம்ம சரியாக அணுகலை அப்படின்றத அவளும் அப்போ தான் உணர்றான். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், பாடுற மாட்டை பாடி தான் கிடக்கணும், ஆடுற மாட்டை ஆடி தான் கறக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாற்றம் அவங்களுக்கு இல்லை பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்கு இந்த கதை கண்டிப்பாக ஒரு உதாரணமாக இருக்கும். இந்த கதையில் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நடைமுறையில் என்ன செய்யணும், ஒரு கணவர்கிட்ட நம்ம என்னெல்லாம் எதிர்த்து நிற்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் 4 விஷயம் இருக்குது. என்ன செஞ்சாலும் தன்னோட சுயமரியாதையை மட்டும் எந்த நேரத்திலும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத தர்ஷினி உணர்றா. 2வது விஷயம், உடனடியாக எதிர்வினையை தவிர்க்கணும். யாராவது ஒன்று சொல்கிறாங்க, இல்லை தன்னை திட்டுறாங்க, இல்லை தனக்கு ஏதாவது தவறான விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம உடனடியாக அதற்கு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதும் புரியாது. இன்னொன்று, ஒரு வேளை நம்ம இதை இப்படி கூட ஹேண்டில் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு உடனடியாக எதிர்ப்பை காட்டிட்டோம் அப்படின்னா அது பல விஷயங்களை தவறான வழியில் கூட கொண்டு போய் சேர்க்க வாய்ப்புகள் உண்டு.
3வது விஷயம், திறமையை வளர்த்துக்கோங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படின்றத நம்மளால் எவ்வளோ முடியுமோ திறமையை நம்ம வளர்த்துக்கணும். இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா பல திறமைகள் யார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் கற்றுக்கணும். பேச்சுன்றது ஒரு ஆயுதம் இல்லைங்களா? அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத ஒரு கதையில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியணும்னா அந்த கதையை போய் கேட்டுட்டு வாங்க. வார்த்தைக்கு எவ்வளோ சக்தி உண்டு, அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றதும் வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 4வது விஷயம், நேரடி பேச்சு. எதையுமே நம்ம ரொம்ப தைரியமாக, யாருக்கும் பயப்படாமல் நம்மளோட கருத்து என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லணும். யார்கிட்டையும் எதையும் பயப்படக்கூடாது. தவறம் செய்யும் அவருக்கு மட்டும்தான் பயம் இருக்குமே தவிர மற்ற யாருமே யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரியாதை அப்படின்றது கேட்டு கிடைக்கிறது கிடையாதுங்க, நம்மளோட நடத்தியால் ஏற்படுத்துகிற பிம்பம். மரியாதை அப்படின்றது நம்மளோட நடத்தியினால் வரணுமே தவிர நம்ம கேட்ட இந்த மரியாதை வாங்கக்கூடாது. சரிங்களா? இன்னொன்று, மரியாதை அப்படின்றது இருவழி பிம்பம் மாதிரி. நீங்கள் ஒருத்தர்கிட்ட மரியாதையாக நடந்துக்கிறீங்க அப்படின்னா தான் மற்றவங்க கிட்ட கான்ஃபிடெண்ட்டாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப தைரியமாக, நான் யாரையும் மரியாதை குறைவாக பேசலை, யாரையும் நான் மரியாதை இல்லாமல் நடத்தலை, அப்படி இருக்கும்போது என்னோட மரியாதைக்கு இழுக்கு வந்தால் நான் கண்டிப்பாக பேசுவேன் அப்படின்ற தைரியமும் உறுதியும் உங்களுக்குள்ளே இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனக்கு மரியாதை வேணும்னு நினைக்கிற ஒவ்வொரு நபரும், தனக்கு கீழே இருந்தாலும் சரி, தன்னை விட பெரியவர்களாக இருந்தாலும் சரி, மரியாதை கொடுத்த பழகினா தானாக உங்களுக்கான மரியாதை வந்து சேரும் அப்படின்றதும் இந்த கதையோட பொருள் தான். 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான மரியாதை யாருக்கும் விட்டும் கொடுக்காதீங்க. நீங்கள் யாரையும் மரியாதை குறைவாக பேசாதீங்க. பேச்சுன்றது ஒரு ஆயுதம் இல்லைங்களா? அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத ஒரு கதையில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியணும்னா அந்த கதையை போய் கேட்டுட்டு வாங்க. வார்த்தைக்கு எவ்வளோ சக்தி உண்டு, அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றதும் வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 4வது விஷயம், நேரடி பேச்சு. எதையுமே நம்ம ரொம்ப தைரியமாக, யாருக்கும் பயப்படாமல் நம்மளோட கருத்து என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லணும். யார்கிட்டையும் எதையும் பயப்படக்கூடாது. தவறம் செய்யும் அவருக்கு மட்டும்தான் பயம் இருக்குமே தவிர மற்ற யாருமே யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? அதனால் உங்களோட கருத்துக்களை ரொம்ப தெளிவாகவும், ரொம்ப தைரியமாகவும், நேரடியாக உங்கள் பேச்சை சொல்லுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா, இத்தனை நாள் தன்னோட கணவர்கிட்ட சரியான மதிப்பில்லை, சரியான நம்மளுக்கு ஒரு மரியாதை இல்லை அப்படின்னு புலம்புற எல்லா பெண்களுக்கும் இந்த கதை ஒரு பதிலாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையில் இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.